கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வறட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த ஆசீர்வாதங்களும் இல்லாமல், எந்த நன்மைகளும் இல்லாமல், யாருமே இல்லாமல் வனாந்தரத்திலே வழி தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். வனாந்தரத்திலே வழி இருக்காது, தண்ணீர் இருக்காது, பாலைவனமாக இருக்கும், எந்த செடி கொடிகளும் வளராமல் இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டாக்குவார். வனாந்தரத்திலே தண்ணீரோடு தாகத்தை நம்மை தீர்த்து வைப்பார். வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்ட வைப்பார். நம்முடைய தேவன் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிறவர். அவாந்தர வெளியை செழிப்புள்ள தேசமாக மாற்றுகிற தேவன். மகா வறட்சியான காலங்களை கூட, மழை இல்லாத காலங்களில் கூட மழையை பெய்ய பண்ணுகிறவர். தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை இல்லையே, என்னுடைய குடும்பத்திலே நன்மை இல்லையே, வறட்சியான வாழ்க்கையாக இருக்கிறதே, ஒரு வனாந்தர வாழ்க்கையாக இருக்கிறதே, எந்த நன்மைகளும் இல்லையே, என்னுடைய குடும்பத்திலே எந்த நன்மையும் இல்லாமல், ஆசீர்வதிக்கப்படாமல் சாபத்தில் இருப்பது போன்று இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை அவர் மாற்றுவார். வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன். வறட்சியான தேசத்தை அவர் செழிப்புள்ள தேசமாக மாற்றுகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் செய்கிற காரியங்களை நம்மால் எண்ணி முடியாது. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு என்ன வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது எந்த ஒரு வனாந்தர வழியிலே நாம் சென்றாலும் கர்த்தர் நம்மை செழிப்புள்ள இடத்திலே நடத்துவார். அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிறவர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை தாகத்தை தீர்க்கிற தேவன். மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் வனாந்தர வழியாய் சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, செழிப்புகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரையே முழு இருதயத்தோடு தேடும் பொழுது ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நன்மையை கொடுக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற, கிருபைகளை கொடுக்கிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை செழிப்போடு வழி நடத்துவார். வனாந்தரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். வனாந்தரத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் கொடுக்கிறவர். அவரால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர். அவரையே நம்புவோம், அவரையே விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, எங்களை போசிக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க.
நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூராபா ரீகபா ரபா ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். இப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளையுடைய குறைகளை அப்பா சந்திங்க, நிறைவாக மாற்றுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் சண்டையோடு சச்சரவோடு பிரிவினையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. என் தேவன் சமாதானத்தின் தேவன். குடும்பத்திலே கிரியை சேர பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே நன்மை கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.